டேய் பாட்டை போடுங்கடா, பாட்டை போடுங்கடா, பேக்ரவுண்ட் மியூசிக்கை போடுங்கடா. ஆமாம், என்ன இது ரவுண்டாக இருக்குது முன்னாடி, மேலே ஊரை என்னமோ அடிச்சிருக்காங்க டப்பா மாதிரி. சரி ஓட்டி பார்ப்போம், எங்கே போய் நிற்கிதோ நிற்கட்டும், நம்ம என்ன செய்கிறது. என்ன கார் ஒன்று அதான் போயிட்டுருக்கு, உள்ளே எவனையும் காணா. ஆமாம், ஒரு பொடி பயவில் உள்ளே உட்காந்துருக்கு. என்ன பயவில் பார்த்தா நம்மளை மாதிரியே இருக்கு. உள்ளே உட்காந்து என்ன பண்ணுது, முன்னாடி பின்னாடியும் எதையோ வச்சு நோண்டிகிட்டு இருக்கு. என்ன அது? டேய் டடியா, தள்ளி போடா, கார் வருவே, அறிவில்லை விலகணும்னு. ஐயோ, நான் ஸ்டாப்பே இல்லாமல் போயிட்டுருக்கே, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? எனக்கு இன்னைக்கு பாலை ஊற்றாமல் இது நிற்காது போல. எப்படியாவது தப்பிச்சு ஓடுறா. யாரு யாரா இருக்கு நிற்கிறாங்க. ஆத்தாடி, ஒன்று பெரிய குண்டாணி மாதிரி நிற்கிது. டேய், நான் பாட்டு குளிச்சுட்டேலடா இருக்கேன், போக மாட்டேடா நீ இடத்த விட்டு. என் வாயில் பால் ஊற்றுற வரைக்கும் நீ விட மாட்டேன் போல என்னைய. நல்ல வேலைக்கு ஒரு பெரிய குந்தாணி வந்து நம்மளாம் எப்படியோ அங்கேருந்து காப்பாற்றிட்டா. அவள் வாயில் பால் ஊற்றாமல் காப்பாற்றிட்டாங்க. இப்படியே போயிடுவோம் அவள் வாழை பிடிச்சிக்கிட்டே. ஏழை பின்னாடி என்னத்தடை கட்டி விட்டுருப்பீங்க? ஏண்டா நீங்கள் வச்சு விளாட்றதுக்கு நானாடா கிடச்சேன். டேய், நைட்டை வீட்டில் கட்டி தும்ப விட்டு பார்த்துருப்பீங்க. ஏண்டா இந்த லைட் எரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு இடமே இல்லையாடா? போய் என் படைச்சு தான் கிடச்சாடா. ஏண்டா என்னை நினச்சி பார்த்தீங்களாடா? என் நிலைமையை கொஞ்சமாக நினச்சிங்களாடா? இது வாட்டுக்கு டம்முன்னு வச்சிருச்சுன்னா என் படைச்சு என்ன உண்டா? அட லூசு பையன்ல, அன்னைக்கு காருக்குள்ளே பார்த்தேன், இன்னைக்கு வானில் எனக்கு லைட்டு மாதிரி கட்டி கொண்டு போகுது. குடும்பம்னு போனால் அங்கே ஒரு குடும்பம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த கிறுக்கு பயவுல செய்கிற சேட்டை தாங்க முடியலடா சாமி. கிறுக்கு பயவுலைக்கு நல்ல வழியை காமி ஆண்டவா.